இது மகிமை நேரம். ஆண்டவர் உலகச் சேருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மகிமை நேர நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் யாவரையும் நான் மீண்டும் அன்போடு கூட வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவருக்காக வல்லமையாக இருந்த ஒருவரை குறித்து தியானிக்க போகிறோம். ஸ்தேவான், பரிசுத்தவான் ஸ்தேவான். இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பதாக, ஆண்டவருக்கு பின்பதாக இரத்த சாட்சியாக மரித்த ஒருவர். இவர் தேவ வசனத்தினால் நிரம்பி இருந்தார். preaching to gospel, இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் பிரசங்கிக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையால் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களை செய்தான். அப்பொழுது லிபித்தர் எனப்பட்டவர்கள் ஆலயத்தை சார்ந்தவர்களும் சிரேனே பட்டணத்திலும் அலெக்சாந்திரியா பட்டணத்திலும் சிசிலியா நாட்டிலும் ஆசியா தேசத்திலாரிலும் சிலர் எழும்பி சேவானுடைய தர்க்கம் பண்ணினார்கள். அவன் பேசின ஞானத்தையும் ஆவி எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் தேவனுக்கு விரோதமாக இவன் தூஷண வார்த்தைகளை பேச கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனுஷரை ஏற்படுத்தி. பாருங்க, இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிறாரு. இவங்க தர்க்கம் பண்றாங்க, அவருடைய ஞானத்தை குறித்து எதிர்த்து நிற்க முடியல. ஆகவே பொய்சாட்சிக்காரரை ஏற்படுத்தி மூப்பரை வேதப்பாறை முன்னால எழுப்பி விட்டு முன்னால் நிப்பாட்டி இவங்க ஏதோ ஒரு இதை சொல்றாங்க, ஏதோ ஒன்று சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்னால நிப்பாட்டுறாங்க. இங்கே 15ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். பாருங்க, பல இடத்துல இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிறார். இவங்களுக்கு கோபம், மூர்க்கம் வருகிறது. கோபம் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, இங்கே அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 54 அவர்கள் இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவனை குறித்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். பல்லை கடித்தார்கள். பல்லை கடிச்சு ஒருமனப்பட்டு கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒருமனப்பட்டவன் மேல் பாய்ந்து நகரத்துக்கு வெளியே கொண்டு போய் அவனை கல்லெறிந்து கொலை செய்கிறார்கள். கல்லெறிந்து கொலை செய்கிறார்கள். கொலை செய்யப்பட்டு விடுகிறார். முதல் இரத்த சாட்சியாய் கிறிஸ்துவுக்காக மரிக்கிறார். கோதுமை மணியாக நிலத்திலே விழுகிறார். வேதம் சொல்லுகிறது, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். இந்த தேசத்திற்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக வந்த கிரஹாம், பரிசுத்தவான் கிரஹாம் ஸ்டெயின்ஸ் உடைய 2 பிள்ளைகள், பரிசுத்தவான் பிலிப்பு, பரிசுத்தவான் தீமோத்தேயு ஆகியோர் கிறிஸ்துவுக்காக ஒரிசாவிலே இரத்த சாட்சியாக மரித்தார்கள். தீட்டு கொளுத்தப்பட்டார்கள், இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். கோதுமை மணியாய் அவர்கள் விழுந்தார்கள் இந்த மண்ணிலே. கோதுமை மணியாய் விழுந்தார்கள் இந்த மண்ணிலே. அன்னைக்கு அநேக ஆத்துமாக்கள். அதே போல முதலாக இந்த பரிசுத்த ஸ்தேவான் அந்த மண்ணிலே கோதுமை மணியாய் விழுந்தார். அது பலம் கொடுத்தது. எத்தனையோ மிஷனரிகள் கோதுமை மணியாய் விழுந்தார்கள். எத்தனையோ பரிசுத்தவான்கள் கோதுமை மணியாய் விழுந்தார்கள் இந்த மண்ணிலே. அது பலம் கொடுத்தது. ஏராளமான ஆத்துமாக்களை இது கொண்டு வந்தது. இன்னைக்கு நம்ம இந்த கிறிஸ்து என்கிற அந்த வார்த்தையை, அந்த ஸ்தேவான் பிரசங்கித்த அதே கிறிஸ்து என்கிற வார்த்தையை மற்றவர்கள் பிரசங்கிக்கிறது பயப்படல. பிரசங்கிக்கும் போது என்ன கொல்லுவாங்கன்னு தெரியும், அடிப்பாங்கன்னு தெரியும், கல்லெறிஞ்சு கொல்லுவாங்கன்னு தெரியும், பயப்படல. வானம் திறக்கிறதை காண்கிறார். வானம் திறக்கிறதை காண்கிறார். பாருங்க, இதோ வானங்கள் திறக்கப்பட்டிருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றார். வானம் ஓப்பன், திறக்கப்பட்டது. மனுஷகுமாரனை வரவேற்க தயாராக இருக்கிறார். நம்முடைய கிறிஸ்துவாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து, கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் யெகோவாக வெளிப்பட்டவர், புதிய ஏற்பாட்டின் காலத்தில் கிறிஸ்துவாக வெளிப்பட்டவர் தயாராக இருக்கிறது வரவேற்கும்படியாக. பரலோகமே வரவேற்க தயாராக இருக்கிறது. சுவிசேஷத்தை அறிவித்து அதனால் பாடு வந்தால், ஏன் அதனால் மரிக்க கூட நீங்கள் செய்தீர்கள், ஆனால் பரலோகம் உங்களை வரவேற்க தயாராக இருக்கும். கிறிஸ்து உங்களை வரவேற்க தயாராக இருப்பார்.
அதுதான் பெரிய சந்தோஷம். இந்த உலகம் என்ன, இன்னைக்கு இருக்கு நாளைக்கு அழிஞ்சிரும். இந்த உலகம் அழிய போகிற ஒன்று. இந்த உலகம் சதம் என்று வாழ முடியாது. இந்த உலகம் அழிவுக்கென்று நியமிக்கப்பட்ட ஒன்று. இந்த உலகம் அழிஞ்சிரும். பின் புதிய வானத்தை புதிய பூமி கண்டேன், முந்தின வானம் முந்தின பூமி ஒளிந்து போயின வேதவசனம் சொல்லுகிறது. இது ஒளிஞ்சு போகிற ஒண்ணு. ஆனா இருக்கிற காலத்துல கிறிஸ்துவுக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவோம். இருக்கிற காலத்துல கிறிஸ்துவை குறித்து மற்றவர்களுக்கு பிரசங்கிப்போம், கிறிஸ்துவை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லுவோம். இன்னும் காலம் செல்லாது, இன்னும் முடியாது. இன்னும் இயேசுவை பிரசங்கிக்காம வாழ முடியாது. இயேசுடைய வருகை ரொம்ப சமீபம். சீக்கிரம் வரப்போறாரு. உலகத்தை நியாயந்திருக்க ரொம்ப சமீபம். இது எழுப்புதலின் காலம். எழுப்புதல் வரப்போகுது. எழுப்புதலின் காலம். அநேகர் எழும்பி கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ண போறாங்க. எழுப்புதல் வரப்போகுது. பெரிய எழுப்புதல் வரப்போகுது. எழுப்புதல் காலத்துல நீங்க இதை செய்யலைன்னா கைவிடப்பட்டு போய் விடுவீர்கள். ஏன்? இயேசு ரத்தத்தினால் கழுவப்பட்டோம். ஓகே, பிரதான கட்டளை நிறைவேற்றலையே. சுவிசேஷம் அறிவிக்கிற பிரதான கட்டளை நிறைவேற்றலையே. இயேசு கிறிஸ்துவை அன்பை சொல்லக்கூடிய பிரதான கட்டளை நிறைவேற்றலையே. மற்றவர்களுக்கு இயேசுவை சொல்லலையே. பிறகு எப்படி அவரை சந்திக்க போறீங்க? பிறகு எப்படி அவரை மத்தியாகத்தில் மீட் பண்ணுவீங்க? அவர்கிட்ட போய் என்ன பதில் சொல்லுவீங்க? பள்ளியில வேலை பார்த்தா தலைமை ஆசிரியர் ஏசுவாரு, வேலை செய்றீங்கல்ல. ஆபீஸ்ல வேலை பார்த்தா எம்டி ஏசுவாரு, வேலை செய்றீங்கல்ல. கடையில வேலை பார்த்தா முதலாளி சத்தம் போடுவாரு, வேலை செய்றீங்கல்ல. அதுக்கெல்லாம் டைம் இருக்குல்ல. இயேசுவை குறித்து அறிவிக்கும் போது அறிவிக்கிறதுக்கு அது நோ நோ எஸ்கேப், தப்ப முடியாது. அதையெல்லாம் உண்டாக்கினவர் ஒருவர். அவர் அவர்கள் எல்லாம் படைத்தவர் ஒருவர். சாதாரண மனுஷனுக்கே இந்த பயம். ஹிஸ் ஆல்மைட்டி காட், சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். கட்டளை நிறைவேற்றவில்லை ஆட்டால் கணக்கு கேட்பார். என்ன கணக்கு ஒப்புவிக்க போகிறீர்கள்? என்ன பதில் அவருக்கு சொல்ல போகிறீர்கள்? ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோட ஆண்டவா வெறும் கையலாகுமே சந்திக்கலாகுமோ? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்கள் வான மண்டலத்தினுடைய நட்சத்திரங்கள் பிரகாசிப்பார்கள். சுவிசேஷனுடைய பாதங்கள் மலையின் மேல் எத்தனை அழகாக இருக்கிறது. நீங்க விசுவாசியா? ஆண்டவருடைய பிள்ளையா? சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. இயேசுவை சொல்லுங்க. ஊழியக்காரனா? இயேசுவை சொல்லுங்க. பிரசங்கம் பண்ணுங்க சுவிசேஷத்தை. தெருவுலாம் பிரசங்கம் பண்ண தெரியாது, வேண்டாம். பார்க்கிற ஒரு ஆள்கிட்ட, தெரிஞ்சவங்கிட்ட உங்களை இயேசு நேசிக்கிறார், உங்களை இயேசு நேசிக்கிறார், போதும், மாத்திருமே, உங்களை மாற்றிருமே. ஒரே ஒரு சின்ன பிள்ளை, குட்டி பிள்ளை, ஆண்டவருடைய ராஜ்யத்தில் இன்னைக்கு இருக்கிற டாக்டர் பால் யாங்கிச்சோவுக்கு இயேசுவை சொன்னார்கள். உலகத்திலே பெரிய சபை, உலகத்திலே பெரிய சபை. எழுப்புதலுக்காக ஆரம்பிக்கப்பட்ட மிகப்பெரிய சபை. ஒரு சின்ன குட்டி பிள்ளை 7 லட்சத்துக்கு அதிகமான ஆத்துமாக்களை கொண்ட சபையிலே ஒரு தலைமை போதகராக ஒருவனை நிறுத்தினதே ஒரு சின்ன பிள்ளை சொன்ன சுவிசேஷம். வாட் அபௌட் யூ? உங்களை குறித்து என்ன? நீ சுவிசேஷம் அறிவிக்கிறீர்களா? அப்படி இல்லைனா ஆண்டவரை என்னை மாற்றும் கேளுங்க. தலைகளை தாத்தி ஜெபிப்போம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையான நிகழ்ச்சி பார்த்து கொண்டு ஒவ்வொரு காலங்கள் ஜெபிக்கிறோம். சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய், மற்றவர்களுக்கு உண்மை கொடுத்து சொல்லுகிறவர்களாய் மாற்றும். என் மாற்றப் போகிறபடி நான் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். மகிமை